இன்னைக்கான எடிட்டோரியல் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ரூல்ஸ் அப்படின்றது. அதாவது பங்கு வாங்கல்ல, உங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி. அதில் ஏதோ ஒரு கிளவரான பிளான் பண்ணுறாங்க. ரூல்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு பிளான் பண்ணுறதா அர்த்தம். என்ன பிளான் அப்படின்றத பார்ப்போம். உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு அண்டர்மைன் ஃபெடரல் ஈக்விட்டி அப்படின்றது. அதாவது ஒரு உமனுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தி, அதாவது ஒரு காரணமாக சொல்லி ஃபெடரல் ஈக்விட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்மைன் பண்ணுறாங்க. அண்டர்மைன்னா என்ன அர்த்தம்? வீக்கன் அப்படின்ற மாதிரி. ஃபெடரல் ஈக்விட்டி அப்படின்றது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு ஈக்குவாலிட்டி, சமநிலை அப்படின்றது. எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரே மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கன் ஆக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எதை வீக்கன் ஆக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்லிமெண்ட் சிட்டிங் அப்படின்றது என்னென்னா நாடாளுமன்ற கூட்டம் அது என்ன பண்ணுது, கூட்டப்படுது அப்படின்ற மாதிரி. கன்வீன்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா கேதர்டு, பீப்புள் என்ன பண்ணுறாங்க, கேதர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறாங்க. எப்போ? பார்லிமெண்ட்டு மீட்டிங்கில் ஏப்ரல் 16 அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் சீக்கிங் டு அட்வான்ஸ் எம்பவர்மெண்ட், உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் அதாவது சீக்கிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா டு ட்ரை டு கெட், ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் பெறணும் அப்படின்றது மாதிரி முயற்சிக்கிறாங்க. அது எதை விஷயம் அப்படின்னா நாங்கள் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டை நாங்கள் பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி தெரியுதுன்னா அஸ் எ பார்ட் ஆஃப் எ வைடர் லெஜிஸ்லேட்டிவ் பேக்கேஜ், அதாவது ஒரு பெரிய சட்டத்துடைய ஒரு பகுதியாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த கான்ஸ்டியூஷன் 131st அமெண்ட்மெண்ட் பில் 2026 அது. அப்போ ஒரு விஷயம் கொண்டுட்டு வராங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டுட்டு வராங்க. அமெண்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி. கம்பேனியன் டீலிமிட்டேஷன் பில் அப்படின்றது. டீலிமிட்டேஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு தொகுதிகளுடைய எல்லைகளை என்ன பண்ணுறது, நிர்ணயிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி. டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய தொகுதி, அந்த தொகுதியுடைய எல்லையை என்ன பண்ணுவாங்கன்னா புதுப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். த ஸ்டேட்டட் ரேஷ்னலே இஸ் த ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் நரிசக்தி வந்தன் ஆதிநியம் 106th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2023 அப்படின்றது. அதாவது என்னென்னா த ஸ்டேட்டட் ரேஷ்னலே அப்படின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேஷ்னலே அப்படின்றது அடிப்படை காரணம். அதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நரிசக்தி வந்தன் ஆதிநியம் அப்படின்றது இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், ஆப்ரேஷனலைசேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை 106வது அமெண்ட்மெண்ட் 2023 என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், இப்போ நடைமுறைப்படுத்துங்க அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை காரணமே. அப்போ அப்படி அந்த விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் என்னது, விச் அப்படின்றத சொல்லுது. விச் ரிசர்வ்ஸ் 1/3 ஆஃப் லோக்சபா அண்ட் அசம்பிளி சீட்ஸ் ஃபார் உமன். அதாவது லோக்சபாவில் அவங்க நிறையா இடஒதுக்கீடு இருக்கும். அதில் ஒரு 1/3 பங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உமன்ஸுக்காக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட்டுன்றது என்னது, ஆனால் பட் வாஸ் டைடு டு எ போஸ்ட் சென்சஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி. இது எதோட கனெக்ட் ஆகுது, ஆனால் இந்த விஷயம் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா போஸ்ட் சென்சஸ் அப்படின்றது. போஸ்ட் சென்சஸ்னால் இந்த மாதிரி சென்சஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் தொகுதி இந்த மாதிரிலாம் ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக சென்சஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் அதான் போஸ்ட் சென்சஸ் அப்படின்றது. அப்போ கணக்கெடுப்பிற்கு பிறகு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் என்னது, அதோடு சேர்ந்து இது சேர்ற மாதிரி தெரியுது. எது, இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதோடு சேர்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். த கவர்மெண்ட்'s insistence on bundling women's reservation with delimitation suggests that farmer is being used as political cover for the later அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஃபார்மர்னு சொல்கிறாங்க, இன்னொன்று லேட்டர்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அப்போ யாரை பற்றி பேசியிருக்காங்க, உமன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து
டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஃபார்மர்னா முன்னாடி முன்னாடி உமன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னது, லேட்டர்ன்றது டீலிமிட்டேஷன். அப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வலியுறுத்துது, இன்சிஸ்டன்ஸ் அப்படின்றது வலியுறுத்துது. என்னென்னா பண்ட்லிங் உமன்ஸ் ரிசர்வேஷன். அப்போ என்ன அர்த்தம், ரிசர்வேஷனை சேர்க்குறதுல என்ன வலியுறுத்துதுன்னா, அந்த அந்த சேர்க்கறது எதோட சேர்க்குது அப்படின்னு சொன்னால், இந்த தொகுதி பங்கீடுகளோட சேர்க்குது. இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உமன்ஸுடைய ரிசர்வேஷனை இஸ் பீயிங் யூஸ்டு, இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் வந்து உமன்ஸுக்குன்ற நாங்கள் ஒதுக்கீடை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் கவர் ஃபார் த லேட்டர். இந்த மாதிரி அவங்களுடைய இடஒதுக்கீடுக்கு மறைமுகமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எ ஸ்வீப்பிங் அலோகேஷன் ஆஃப் லோக்சபா சீட் that would reshape the federal composition of parliament to the advantage of states where the பாரதிய ஜனதா பார்ட்டி enjoy electoral dominance அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஸ்வீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒயிட் ஸ்ப்ரெட், பரவலாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு இந்த லோக்சபா சீட் அலோகேஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த, அதாவது ஃபெடரல் அப்படின்னா யூனியன் காம்போசிஷன் இருக்குல்ல, அதையே என்ன பண்ணிடுது, ரீஷேப் பண்ணிடுது, மாற்றிடுது. இது எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், பிஜேபி பார்ட்டி அவங்க எங்கே டாமினன்ஸாக இருக்கிறாங்களோ, அவங்களுடைய எலக்டோரல் டாமினன்ஸ் எங்கே அவங்களுடைய கட்சியை வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அது அட்வான்டேஜாக மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேர் இட் ஹேஸ் பீன் ஹிஸ்டாரிக்கலி வீக் அப்படின்றது. அப்படின்னா அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹார்மிங் சம் ஒன், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி. அப்போ யாருக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, அந்த பார்ட்டி எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டில் அது வீக்கனாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வென் இந்தியாஸ் டெக்கேனியல் சென்சஸ் வாஸ் டிலேடு ஃபார் மோர் தென் 5 years. 5 வருஷத்துக்கு மேலே, அதாவது சென்சஸ்ன்றது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற இது வந்து என்ன ஆகுது, டிலே ஆகிருச்சு, வாஸ் டிலேடு. எத்தனை வருஷத்துக்கு மேலே, 5 வருஷத்துக்கு மேலே. வித்தவுட் எ டெஃபினேட்டிவ் ஆர் ரேஷ்னல் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பிஜேபி லீடு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது. இந்த கவர்மெண்ட்டை இருந்து எங்கள்கிட்ட இருந்து என்னது, ஒரு டெஃபினேட்டிவாக, அதாவது உறுதியான ஃபைனலாக ஒரு நியாயமான ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் லாஜிக் வாஸ் ஹார்டு டு டிஸ்சர்ன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் லாஜிக் இருக்குல்ல, அதை எங்களால் என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. டிஸ்சர்ன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டு, எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2021 சென்சஸ் வாஸ் த ஃபஸ்ட் போஸ்ட்போன்டு சைட்டிங் COVID-19. அப்போ சைட்டிங் அப்படின்ற மாதிரி என்ன அர்த்தம்னா, ஒரு கோட் மாதிரி இல்லாட்டி ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி, அதாவது இதுதான் காரணம், எதை, COVID-19 காரணமாக சொல்லி 2021 நடக்க வேண்டிய சென்சஸ் என்ன ஆகிருச்சு, போஸ்ட்பான் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நோ ரீசன் வாஸ் offered for the successive deferrals that followed until it was quietly announced that the exercise would be carried out in 2026 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சரி, 2021 சென்சஸ் வந்து என்னது, COVID-19 நீங்கள் போஸ்ட்போன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் சக்ஸசிவ் டிஃபரல்ஸ் அப்படின்றது, டிஃபரல் அப்படின்றது என்னது, டிலே பண்ணுறது. அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கீங்க, டிலே பண்ணியிருக்கீங்க. அதுக்கான என்ன காரணமும் எங்களுக்கு தெரியலை, அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லலை. அது எதை சொல்லுது, தட் ஃபாலோடு என்னென்னா, until it was quietly announced, அமைதியாக ஒரு விஷயத்த சொல்லுது. என்னென்னா 2026 இந்த சென்சஸ் வந்து நடக்க போகுது. கேரிடு அவுட் அப்படின்ற மாதிரி என்னென்னா டு பெர்ஃபார்ம், அப்போ அது நடக்க போகுது, 2026 நடக்க போகுது அப்படின்ட்டு குவைட்டாக என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்டர் த கான்ஸ்டியூஷன் த ஃப்ரீஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் லோக்சபா சீட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரீஸானா என்ன அர்த்தம், ஃப்ரீஸ்னால் உறைஞ்சி வச்சுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவுமே மாற்றாமல் அதே நிலையில் வைக்கிறது. அப்போ லோக்சபா சீட்டை வந்து என்னது, ஒரு மாநிலத்துக்குள்ளே
பிரித்து வச்சிருக்கிற அந்த சீட்டு அப்படியே தான் வச்சுருந்துருக்கு. எது வரைக்கும்? பெக்டு டு 1971 சென்சஸ். அதாவது 1971 சென்சஸ் படி அந்த சீட்டு ஃபுல்லாமே எப்படி பண்ணியிருக்குன்னா ஃபிக்ஸாக வச்சுருந்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. பெக்டு டுனா ஃபிக்ஸு, ஃப்ரீஸான்னா உறைஞ்சி வச்சுக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான். Was set to expire only after the first census conducted after the year 2026 was published. 2026க்கு அப்புறம், அதாவது 2026ல் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு சென்சஸ் தான். இப்போ ஒரு சென்சஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது இந்த விஷயம், அதாவது முன்னாடி வச்சுருக்காங்கல்ல அந்த விஷயம் என்ன ஆகும், எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செட்டு டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷெடியூல்டு டு ஹேப்பன், இப்போ நடக்க போகுது, அந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. என்னென்னா இந்த மாதிரி 2026 பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சென்சஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த விஷயம் என்ன ஆகும், எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் த நார்மல் கோர்ஸ் delimitation would have been based on the 2031 census. அப்போ இதை நார்மலாக பார்க்கும்போது இந்த தொகுதி ஒதுக்கீடு இருக்குல்ல, அது எதை பொறுத்து தான் இருக்குன்னா 2031 சென்சஸை பொறுத்து தான் இருக்கும். பை டிலேயிங் த சென்சஸ் டு 2026-27. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டிலே பண்ணுறது மூலியமாக கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் குட் பி இனிஷியேட்டட் ஆன் இட்ஸ் ப்ரிஃபர்டு டைம்லைன். அவங்களுக்கு எப்போ தோணுமோ அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க, அதை பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அது காட்டுது. ஆக்சுவலாக யூஸிங் எந்த டைம்லைன் ஆக்சுவலாக அது நடக்க வேண்டியது எப்போனா 2031, யூஸிங் த 2026-27 சென்சஸ் ரேதர் தென் ஒன் கண்டக்டட் இன் 2031 அப்படின்ற மாதிரி. 2031 நடக்க வேண்டியதுக்கு பதிலாக, ரேதர் தென்னா இதற்கு பதிலாக 2026-27 நடக்கிறது எப்படி காமிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நினைக்கிற நேரத்தில் அவங்க வச்சுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது.